மாமா அன்பு வந்துட்டா. ஆமா வந்துட்டியா? உன் கல்யாணத்தை ஊர் மொச்ச சிறப்பாக நடத்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சூழ்நிலை இப்படி ஆகி போச்சு. பரவாயில்ல, ரிசப்ஷனை சிறப்பாக நடத்திடுவோம். ஐயோ அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் மாமா. முதல்ல இப்ப தாலி கட்டி கல்யாணத்தை முடிச்சிடணும். நீங்க சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மன் படத்தை முன்னாடியே வச்சு தாலியை கட்டிடுவோம். நான் போய் மாப்பிள்ளைய கூட்டு வரேன். மாப்பிள்ளை மனுஷனடா நீ எல்லாம். எல்லாருமே சேர்ந்து ஒரு அப்பாவி மனுஷனை கொண்டு போட்டீங்களே. இப்ப கல்யாணம் நடத்துறீங்களா? வெக்கமா இல்ல? யாரை கொன்னது? அந்த பார்கவியோட அப்பா செத்துட்டாயா? சரிதான், கிழவன் செத்துட்டானா? அவனுக்கு ஆயுசு அவ்வளவுதான், போய் சேர்ந்துட்டான். என்ன ஆயுசு அவ்வளவு? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஏன் மனசாட்சி இல்லையா உங்களுக்கு எல்லாம்? அந்த ஆளை எனக்கு கொண்டு வந்து அடி அடின்னு அடிச்சு மிதிச்சே கொண்டிருக்கிய, செத்துட்டாங்கறிய மனுஷனா நீ எல்லாம்? ஏய், இந்த நாடகம் இங்க போட்டுட்டு இருக்காத. என்ன நாங்க நாடகம் போடுறோம்? அந்த பாட்டுக்கார ஆடின ஆட்டத்துக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. என்னடி பேசுறோம்? அவனை பாக்குறேன் இவனை பாக்குறேன்னு யாவளாவது கால் எடுத்து வெளியே வச்சிய மௌல எல்லாருக்கும் அதே கதி தான். பாத்துக்கோங்க. என்னடா அடிக்க வர? இவனா நீ? எதுக்கு எடுத்தாலும் கைய வாங்கிட்டு வர? கை வச்சிருவியா நீ? அடியா பார்க்கலாம், அடியா பார்க்கலாம். கொலை கேஸ்ல உள்ள போறியா? உள்ள போறியா? சொல்லு, உள்ள போறியாடா? எல்லார் மேலயும் கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்சிருவேன், பாத்துக்கோ. என்னடா என்ன? கை வை, வை கைய, வையா கைய. இன்னொரு வாட்டி உன் கைய மேல பட்டுச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குடும்பத்தோட ஜெயிலுக்கு போறீங்க பாருங்க. கொன்னுட்டீங்களே, கொன்னுட்டீங்களே. இதானே வேணும், இதானே வேணும் உங்களுக்கு? ஆட்டம் எவ்வளவு ஆட்டம், என்னென்ன பண்ணீங்க? சாவடிச்சிட்டீங்களே, சாவடிச்சிட்டீங்களே. போதுமா, போதுமா? எந்த வகையிலும் இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை அடிச்சே கொன்னுட்டீங்க. கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம உட்கார்ந்திருக்கீங்க. என்ன உங்க ஆளுமையை காட்டுறீங்களா? எப்படி இங்க உட்கார்ந்திருக்கீங்க? நாங்க நினைச்சோம், நாங்க நினைச்சதுனால மட்டும்தான் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க, புரியுதா? இனிமேல் இப்படி உட்கார முடியாது. ஏதோ கொஞ்ச நெஞ்சம் ஏமாந்துட்டா உடனே தலையில ஏறி உட்கார்றீங்களா? இப்ப ஏமாந்துட்டோம், இனி இது நடக்காது. போங்க, குடும்பத்தோட ஜெயிலுக்கு போங்க. ஒரு உயிரை கொன்னுட்டீங்களே, இன்னும் எத்தனை உயிர் சாகணும், எத்தனை உயிர் சாகணும்னு கேக்குறேன். ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் இனி உள்ள போய் உட்காருங்களா இல்லையான்னு பாருங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் நியாயம் வாங்கி தராம விட மாட்டோம். ஆடுறல ஆடு. இவர் மட்டும் இல்ல, நீங்க 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 நீ எல்லாரும் உள்ள போறீங்க. பதில் சொல்லுவீங்க இதுக்கெல்லாம்.